ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 4 ஆஸ் யூஷுவல். காலையில் எழுந்த உடனே ஒரு 5 பாதாம் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி என்னோடய சஹரி மீல் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் 4 மட்டன் ஷாமியாவும் கொஞ்சம் ரைஸும். நேற்று பேக்கப் மீல் எதுவும் செய்யலை, ஸோ அதனால் நான் காலையில் சத்து மாவு இருந்துச்சு, அதை வச்சு ஒரு ரொட்டி சுட்டுட்டு கருவேப்பிலை தொக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ராய்த்தா. இதுதான் என்னோடய சஹரி மீல்ஸ். ஆஸ் யூஷுவல் உங்களோடய நானும் சஹர் பண்ணிக்கிட்டேன். நான் ராய்த்தா ஒவ்வொரு விலாக்லேயும் எதுக்கு காமிக்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பவுல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். உங்களுக்கு அந்த ஹோல் டே ரொம்ப தர்ஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், தண்ணி தாகம் அவ்வளோவா எடுக்காது. அப்புறம் என்னோடய இஃப்தியாரி மீலை ஆஸ் யூஷுவல் மொஜிட்டோ எடுத்துக்கிட்டேன். பட் இன்றைக்கி வந்து நான் சியா சீட்ஸ் எடுக்காமல் வந்து பாதாம் பிசிறி வந்து ஊற வச்சுட்டேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். என்னோடய மெயின் மோட்டிவ் என்னென்னா, உடம்புல வந்து எவ்வளோ ஹீட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுதோ அது வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் ஈவினிங் எடுக்கும்போது அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதோட நோம்பு கஞ்சியும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் எடுத்த ஃப்ரூட் வந்து குவாவா. நான் ரொம்ப பழுத்த பழமாக எடுக்கலை, கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு குவாவா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா வந்து பழுத்த பழமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். பட் எனிஹவ் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இஃப்தியாரி. இதுதான் என்னோடய இஃப்தியாரி மீல். பேக்கப் மீலுக்காக நான் இன்றைக்கி செஞ்சது வந்து கொழுக்கட்டை. நான் கொழுக்கட்டை அரிசி மாவு எடுக்காமல் மில்லட்ஸில் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக நான் அரிசி மாவு யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்த தடவை இன்ஷால்லா கண்டிப்பாக நான் பாஜ்ரா இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி மாவில் நான் ப்ரான் ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன் ப்ரான்ஸு. அதை அப்படியே அதில் ஆட் பண்ண போகிறேன். சாப்பரில் வந்து ஒரு 2 வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது இதில் நல்லா சேர்த்துட்டு நான் பிசைய போகிறேன். அரிசி மாவு கொழுக்கட்டை செய்யும்போது எப்போவுமே சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும், அதனால தான் சப்ஹெட்டிங்கும் அதான் போட்டிருக்கேன். கலக்கும் போது சுடு தண்ணியாலேயே நீங்கள் கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கைப்பதம் அளவுக்கு வந்துட்ட பிறகு ஒரு இட்லி குண்டானில் நீங்கள் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ்லேயே என்னோடய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்னோடய சஹரி அண்ட் இஃப்தியாரி மீல் டே 4 முடிஞ்சிருச்சு. 2 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பேக்கப் மீலாக ஒரு 2 கொழுக்கட்டை வந்து கிரேவியோடு சாப்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.